Hello viewers, welcome back to my channel. Happy Deepavali to all. பாதாம் அல்வாக்கு இந்த கிண்ணத்தில் ஹாஃப் கப்பு பாதாமை அரை மணி நேரம் வெதுவெதுப்பான வெந்நீரில் ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிட்டு இந்த மாதிரி மேல் தோலெல்லாம் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். பாதாம் பருப்பு மேல் தோலெல்லாம் எடுத்தாச்சு. இதை மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சாச்சு. பாருங்க, இதை பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாதாம் பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு ஜீனி இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. மிக்ஸி அலம்பி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சமயத்தில் ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை கைவிடாமல் கிளறணும். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு பாருங்க, இந்த மாதிரி சேர்ந்துருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் ஜாஸ்தி வேண்டாதுக்கு. இதையும் சேர்த்து நல்லா கலந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிளறினா போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு பாருங்க, நல்லா சேர்ந்தாச்சு. இதில் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான். ஏலக்காய் சேர்த்தானாக்கா இந்த பாதாமோட ஸ்மெல் அடிபட்டு போயிடும். குங்குமப்பூ வாசனை தான் அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாதாமை ஊற வச்சு அரைச்சி எடுக்க தான் டைம் எடுக்கும். இது கிளறதுக்கு 10 நிமிஷம் போதும். ஜாஸ்தி நெய்யே வேண்டாம். யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.